ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்திலிருந்து அடுத்த கதை தொடங்குகிறது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. எதில் விட்டேன்னா, யோகானந்தர் அந்த நறுமண சித்தர்கிட்ட இருந்து விடை பெற்றுக்கிட்டு வந்தாரு. அதில் விட்டேன். நேரா வீட்டுக்கு போறாரு. வீட்டு வாசப்படியிலேயே யோகானந்தருடைய சகோதரி உமா அவங்க நிக்கிறாங்க. இன்னும் என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க, ஒரே வாசனையா இருக்கு, என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யோகானந்தர் கையை நீட்டுறாரு. அப்படி நீட்டுறாரு. இந்தா பாரு அப்படின்னு சொல்லி அதை நுகர்ந்து பாக்குறாங்க. ரோஜா வாசனை பயங்கரமா இருக்கு. என்னடா இது ரோஜா வாசனை பயங்கரமா இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு அந்த இது சொன்ன உடனே அந்த மல்லிகைப்பூ வாசனை வாங்கினாரு இல்லைங்களா, அதையும் நீட்டுறாரு. அதை நீட்டின உடனே சகோதரி கேட்குறாங்க, ஓ எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்குன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றாங்க. அது சாதாரண ஒரு பூ. அந்த பூவில் மனம்லாம் இருக்காது. ஆனால் இருந்தாலும் அக்கா மறுபடியும் அந்த மல்லிகைப்பூ மனத்தை நுகர்ந்து பார்க்குறாங்க. ஆச்சரியத்தோட பார்க்குறாரு. யோகானந்தர் அப்பதான் யோசிக்கிறாரு, ஒரு வேளை அவர் ஏதாவது சித்து வேலை பண்ணி எனக்கு மட்டும் அந்த வாசனை வர்ற மாதிரி பண்ணியிருப்பாருன்னு நினைச்சேன். ஆனால் அவர் அந்த மாதிரி இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு யோகானந்தருக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அழகானந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அழகானந்தன் நண்பனையும் சந்திக்கும் பொழுது அவர் சொல்றாரு, கந்தபாபாவை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவரு யோகானந்தர் சொல்றாரு, தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அவரை பத்தி ஒரு அற்புதமான தகவல் உனக்கு நான் ஒண்ணு சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு நாள் விழா சமயம் 100 விருந்தாளிகளோட நான் கந்தபாபாவோட ஆசிரமத்துல இருக்கேன். அப்ப அவரை பத்தி எனக்கு தெரியும். வெறும் காத்துல இருந்து நறுமணத்தை இது பண்றாருன்னு நினைச்சு நான் கொஞ்சம் அவருக்கு டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன். அந்த சீசன்லயே இல்லாத, அதாவது ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு சீசன் இருக்கு இல்லைங்களா. வாழைப்பழத்துக்கு ஒரு சீசனு, ஆரஞ்சுக்கு ஒரு சீசனு, ஆப்பிளுக்கு ஒரு சீசனு, தர்பூசணிக்கு ஒரு சீசன் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி சீசன்லயே இல்லாத ஒரு பழம் ஆரஞ்சு பழம் எல்லாருக்கும் பரிமாறும்படி நான் கேட்டேன். அப்போ இலையில பரிமாறுறாங்க. எது சூடா உப்பி போன பூரி, அதுக்குள்ள ஒரு ஆரஞ்சு பழம், லுச்சி பழம்லாம் இருக்குது. ஒரு அருமையான ஒரு விருந்து. அந்த பூரிக்குள்ள உப்பி போயிருக்குது ஒவ்வொரு பூரியுமே. என்னடா அது பூரி சுட்டு ரொம்ப நேரம் ஆச்சு ஆனா உப்பி போயிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தா பூரிக்குள்ள உரிச்ச ஒரு ஆரஞ்சு பழம். சரின்னு சொல்லிட்டு அழகானந்தர் இலையில இருக்கிற அந்த பழத்தை அவர் எடுத்து ருசிச்சு பார்க்குறாரு. அற்புதமான ஒரு சுவையில் இருக்குது அந்த பழம். அவரு அதே நிகழ்ந்துட்டாராம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு யோகானந்தர்கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு யோகானந்தர் அந்த எப்படி அவர் அந்த வித்தையை பண்றாரு, அதாவது அந்த சக்தியை எப்படி அவர் கிரகிக்கிறாரு அப்படின்றத அவரோட கிரியா யோகா மூலியமா அவர் கத்துக்கிட்டாரு. ஆனா இது எல்லா ஏழைகளுக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ கந்தபாபா அந்த சக்தியை எப்படி கிரகிச்சுக்கிறாருன்றத யோகானந்தர் விளக்குறாரு. ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம், இந்த எல்லா சக்திகளுமே எலக்ட்ரான் புரோட்டான்ங்கிற உடலில் உள்ள ஆற்றல்னால மூளையில தூண்டப்பட்டு உண்டாக்கப்படக்கூடிய ஒரு உணர்வுகள். இது எப்படி நம்ம மூளையில இயற்கையா நடக்குதோ அதே போல இது செயற்கையாவும், அதாவது செயற்கைன்னா நம்மளுடைய தியான சக்தி அப்படின்ற ஒரு சக்தியின் மூலியமாவும் வர வைக்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுன்னு ஒரு கருத்து இருக்கு. ஸோ உலகத்துல என்ன நிகழ்வு நடக்குதோ அதே தான் நம்ம உடம்புலையும் நடக்குது அப்படின்றத யோகானந்தர் இந்த இடத்துல பதிவு பண்றாரு. அவர் மறைமுகமா பதிவு பண்றாரு. பட் ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவா இருக்குது. உலகத்துல என்னென்ன இயற்கையான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குதோ அதே நிகழ்வுகள் நம்ம உடம்புக்குள்ளேயும் நடக்குது. அதைத்தான் அன்னைக்கே சித்தர்கள் சொல்லி வச்சாங்க. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதனோட அதிர்வலைகள்னால அது நடக்குதாமா. இந்த எலக்ட்ரான் புரோட்டான்களால என்னெல்லாம் அதிர்வுகள் இந்த உலகத்துல நடக்குதோ அதே எலக்ட்ரான் புரோட்டானால நம்ம உடம்புக்குள்ளேயே மாற்றங்கள் நடக்குது. அப்படித்தான் அவர் அந்த நறுமணங்களையும் பழத்தங்கையும் அப்படிதான் வர வைக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. கந்தபாபா இதெல்லாம் ஒரு சித்து வேலை மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ணல. இயற்கையினோட அதிர்வுகள் மூலமாகவும் இந்த எலக்ட்ரான் புரோட்டான்களோட
சக்திகள் மூலமாக தான் இதை வந்து கொண்டு வராரு. இதை உடம்புல எப்படி அவர் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பிராணசக்தி மூலயமா பண்ணுறாரு. எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பிராணசக்தி தாங்க மூலம். இது வந்து சித்தர்களும் அதுதான் சொல்கிறாங்க, இவரும் அதுதான் சொல்கிறாரு. இவரும் சித்தர் தான், யோகி. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இதிலிருந்து ஒரு முக்கியமான பகுதியை உங்களுக்காக நான் சொல்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுறது திருமால். நன்றி, வணக்கம்.